நம்மள பலருக்கு பார்த்திங்கன்னா பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. ரொம்ப அப்படியே பணம் கொட்டுற மாதிரி இல்லைனாலுமே ஒரு குறிப்பிட்ட அளவு எப்படின்னா அடுத்த மாதம் செலவுக்கு என்ன பண்ணுறது, அடுத்த மாதம் ஏதாவது அர்ஜென்ட்டான தேவை வந்துச்சுன்னா அப்போ நம்ம யார்கிட்டையும் போய் கை நீட்டி நிற்கக்கூடாது, அந்த மாதிரியான அளவுக்காச்சும் இருக்கணும்னு எல்லாருக்குமே ஒரு ஆசை உண்டு. அப்படி நம்ம காசு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறக்கு செல்வத்தின் அதிபதியாக சொல்லப்படுற கடவுள் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹிந்து மைத்தாலஜி படி சொல்லப்படுற கடவுள் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா குபேரன் அப்படிங்கிறவர் தான். எதுக்கு இப்போ இவரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் செல்வத்தின் அதிபதினு நிறையா பேருக்கு தெரியும். ஆனால் அவர் எப்படி இதை ஆனாருன்னு, அவரோட முன்னாடி வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு யாருக்குமே தெரியறதில்ல. அவரை பற்றின முக்கியமான 3 விஷயங்கள் என்னென்னு தெரியுமா? அவர் ராவணன் இருக்கார் இல்லையா, அவரோட சகோதரன் ஒன்று. ரெண்டாவது, இப்போ உலகத்தோட பணக்கார கடவுள்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, திருப்பதி ஏழுமலையான் வெங்கடாச்சலபதி, அவரோட கல்யாணத்துக்கே கடன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பணக்கார கடவுள் இவர் தான். அவரால் இன்னுமே அந்த கடனை கட்டி முடிக்க முடியல. வெங்கடாச்சலபதியால் இன்னுமே அந்த கடனை கட்டி முடிக்க முடியல. மூணாவது முக்கியமானது, இவரோட ஆரம்ப கால வாழ்க்கையில் இவர் ஒரு மிகப்பெரிய திருடனாக இருந்திருக்காரு. ஒரு நேரம் சோத்துக்கே வழி இல்லாத ஒரு நபராக தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா தான் இவர் செல்வத்தின் அதிபதியாக மாற்றப்பட்டிருக்காரு. யார் இந்த குபேரன், எப்படி இவர் செல்வத்தோட அதிபதியாக மாற்றப்பட்டார், முக்கியமாக என்ன காரணத்தினால வெங்கடாச்சலபதியோட கல்யாணத்துக்கு இவர் கடன் கொடுத்தாரு, இந்த 3 விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்க போது. வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன விஷயத்த சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ள போயிடலாம். வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் நாள் நல்லபடியாக இருந்திருக்கும் நம்புறேன். நல்லா இல்லாதவங்க ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நாளைக்கு நாள் நல்லபடியாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நீங்கள் மறக்காமல் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சா மட்டும்தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக வரும். நான் என்ன விஷயத்தை சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரியான வீடியோஸ் மட்டும் இல்லாமல் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸும் பல வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. டைம் கிடைக்கும் போது அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அதிகமாக பேசாமல் வீடியோ ஆரம்பிச்சிடலாம். முதல்ல இந்த குபேரன் எப்படி செல்வத்தின் அதிபதி ஆனார் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஹிந்து மைத்தாலஜி படி சிவபுராணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் இருக்குது. ஒரு மிக முக்கியமான ஒரு மிகப்பெரிய நூல். அந்த நூலில் சொல்லப்பட்ட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி குன்னிதி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சாதாரண மனிதன் ஒரு ஊரில் வாழ்ந்துட்டு இருந்திருக்கார். அவருக்கு சாப்பாட்டுக்கே வழி கிடையாது. அவருக்கு குடும்பஸ்தர்கள் யாரும் கிடையாது. அவர் ஒரே ஒரு நபர் தான் குடிசையில் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரோட தினசரி தொழிலே, அவரோட தினசரி வாழ்க்கையே அவரோட திருட்டை நம்பி தான் இருக்குது. அதனால் அப்பப்போ அவர் சின்ன சின்ன திருட்டுகளை பண்ணுறது உண்டு. அந்த சின்ன சின்ன திருட்டுகளை பண்ணாத நாளில் அவர் இரவில் பட்னியாக கிடக்கிறது தான் வழக்கமே. அப்படி ஒரு நாள் திருடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயிலுக்கு போகிறாரு. அந்த கோயில் பார்த்திங்கன்னா சிவன் கோயில். அங்கே உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறமா அவருக்கு ஷாக், மிகப்பெரிய அதிர்ச்சி. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவரோட வாழ்க்கையில் பார்க்காத விஷயங்களெல்லாம் அன்றைக்கி அவர் பார்க்குறாரு. விலை உயர்ந்த தங்கங்களை பார்க்குறாரு, தங்கத்தால் செய்யப்பட்ட நகைகளை பார்க்குறாரு. என்ன மதிப்பினே சொல்ல முடியாத அளவுக்கு ஆபரணங்களையும் அவர் பார்த்திங்கன்னா பார்த்துட்டே இருக்கார். இதெல்லாம் பார்த்துட்டு மெய் சிலிர்த்து நின்றுறாரு. அதாவது தன்னை மறந்தே நிற்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நின்றுட்டு இருக்காரு. திடீர்னு அந்த இடம் பார்த்திங்கன்னா இருட்டாயிடுது. என்ன காரணம்னு பார்த்தா, அங்கே எரிஞ்சிட்டு இருந்த ஒரு விளக்கு பார்த்திங்கன்னா அணைஞ்சிருது. அதனால் அவர் திருப்பி அந்த விளக்கை ஏற்றுறாரு, காற்றடிச்சு திருப்பி அணையுது. விளக்கை ஏற்றுறாரு, காற்றடிச்சு திருப்பி அணையுது. இந்த மாதிரி ஆகிக்கிட்டே இருக்கவும் இந்த விஷயங்களெல்லாம் சிவன் பார்த்திங்கன்னா மேலே வானத்துலேருந்து பார்த்துட்டே இருக்காருன்னு சொல்லப்பட்டிருக்கு. பார்த்துட்டே இருக்கார். இப்படி அந்த காற்று அடித்து அந்த விளக்கு அணைஞ்சிட்டே இருக்கு. இவர் ஏகப்பட்ட அட்டம் பண்ணியிருக்கார் இல்லையா. அது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு கட்டத்தில் சரி வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு, அவர்கிட்ட ஏற்கனவே காசுக்கு வழி இல்லை. அவர் ஒரு சில பொருள்கள்லாம் வச்சுருக்காரு. அதில் சட்டை எத்தனை அப்படிங்கிறது தெரியாது. அவர் போட்டுக்கிறக்கான சட்டை அப்படிங்கிறது எத்தனைன்னு தெரியாது. அவர் போட்டிருந்த சட்டையை எடுத்து அவர்கிட்ட அடுத்த நாள் போடுறதுக்கு சட்டை இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு தாட்டை இல்லாமல் அவர் போட்டுட்டு இருந்த சட்டை எடுத்து தீப்பந்த மாதிரி கொளுத்தி அந்த இடத்த வெளிச்சமாக்குறார். இதெல்லாம் பார்த்துட்டு சிவபெருமான் பார்த்திங்கன்னா சந்தோஷமாயிடுறாராமா. அதை வந்த உடனே அவர் கண் முன்னாடி தோன்றி, நீ இந்த பிறவியில் திருடனாக இருந்தாலுமே அடுத்த பிறவியில் செல்வத்தின் அதிபதியாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு வரம் கொடுத்துறாரு. இப்படியே அவருக்கு நாட்கள் போயிட்டுருக்கு. அவரோட இந்த பிறவி முடியுது. இவரோட இந்த சாதாரண வாழ்க்கை முடிஞ்சதுக்கப்புறமா பிரம்மதேவரோட பேரனான விஸ்ரவன் அப்படிங்கிறவருக்கும் ஒரு அசுரனோட மகளான, ஓகேவா, அந்த காலத்தில் சொல்லிட்டு இருந்தாங்களே தேவர்கள் அசுரர்கள்னு, அந்த மாதிரி இருக்க ஒரு அசுரர்களோட அரசனோட மகளான லவ்வித குமாரி அப்படின்னு சொல்லப்படுற நபர்களுக்கு இவர் பார்த்திங்கன்னா ஒரு மகனாக பிறக்கிறாரு. இவருக்கு ஒன்று விட்ட சகோதரர்கள்னு சொல்லுவாங்கள்ல, இல்லைனா சித்தப்பா பையன், பெரியப்பா பையன், இந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்க ஒரு 3 சகோதரர்கள், ஒரு சகோதரி உண்டு. யார் அவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன், கடைசியாக தங்கைன்னு பார்த்தா சூர்பனகை. இவங்க எல்லாருமே ரத்த சொந்தமுடைய அண்ணன் தம்பி தங்கைகள் தான். இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இவரோட மனைவி பேர் சித்திரலேகா. இவங்களுக்கு 2
2 மகள்களும் உண்டு. இவர் பார்த்திங்கன்னா ஒரு தீவிரமான சிவன் பக்தன், யாராலையும் அடிச்சிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு தீவிரமான சிவன் பக்தன். கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளுக்கும் மேலாக எந்த விதத்துலேயும் எந்த விஷயத்துலேயும் ஈர்ப்பே இல்லாமல் வெறும் சிவனை நோக்கி மட்டுமே தவம் புரிந்து சில விஷயங்களில் அவர் அடைஞ்சிருக்கார். அதில் அடைஞ்ச முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறமா அவர் செல்வத்தின் அதிபதியாக அறிவிக்கப்படுறாரு. ஓகேவா, லீகலான முறையில் செல்வத்தின் அதிபதியாக அவர் பார்த்திங்கன்னா அறிவிக்கப்படுறாரு. அப்புறம் 8 திசைகள் இருக்கு இல்லையா, எல்லாருமே சொல்லலாம் 4 திசைகள் தானே அப்படின்னு கொஸ்டின் வச்சிங்கன்னா அப்படி கிடையாது. வடகிழக்கு தென்மேற்குன்னெலாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி 8 திசைகள் உண்டு. அந்த 8 திசைகளில் வடக்கு திசைக்கு அதிபதியாக இவர் மாற்றப்படுறாரு. செல்வத்தின் அதிபதியாகவும் வடக்கு திசையோட அதிபதியாகவும் இந்த குபேரன் அப்படிங்கிறவர் மாற்றப்படுறாரு. உங்களுக்கு தெரியாத இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராவணன் இருக்கார் இல்லையா, அவருக்கு முன்னாடி இலங்கையை ஆட்சி பண்ணிட்டு இருந்த ஒரு அரசன் தான் இந்த குபேரன். அதுக்கப்புறமா இந்த குபேரன் அப்படிங்கிறவரை ராவணன் பார்த்திங்கன்னா அடித்து துரத்திட்டு அவர் வச்சிருந்த புஷ்பரக வாகனம் இருக்கு இல்லையா, முதல்ல குறிப்புகள் படி இவர்கிட்ட தான் புஷ்பரக வாகனம் இருந்திருக்கு. அதாவது குபேரர்கிட்ட தான் புஷ்பரக வாகனம் முதல்ல இருந்திருக்கு, இலங்கையும் இருந்திருக்கு. அவரை அடித்து துரத்திட்டு இந்த விஷயங்களில் எல்லாமே ராவணன் பார்த்திங்கன்னா அபகரிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் ராமாயணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அதில் ராவணனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியும், இலங்கைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியும். ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது இல்லையா. இலங்கை அழிஞ்சதுக்கு அப்புறமா தேவர்களோட சிற்பியான விஸ்வகர்மா இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு நான் உங்களுக்கு இலங்கையை புதுப்பிச்சு தரேன், நீங்கள் திருப்பி ஆட்சி பண்ணுங்கள், செல்வத்தின் அதிபதியான குபேரனான நீங்கள் திருப்பி இலங்கையை ஆட்சி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இலங்கையை புதுப்பிச்சு தராரு. அதுக்கு அழகாபுரி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாரு. திருப்பி குபேரன் பார்த்திங்கன்னா அந்த இடத்த ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறார். இந்த குபேரன் அப்படிங்கிற ஒரு ஹிந்து மைத்தாலஜியில் மட்டும் சொல்லப்பட கிடையாது. புத்த மதம் இருக்கு இல்லையா, அதுலேயும் சொல்லப்பட்டிருக்காரு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஜைன மதம் அப்படின்னு சொல்லப்படுற 2 மதங்களில் சொல்லப்பட்டிருக்கு. புத்த மதத்தில் இவ்வளோ வைஷ்ரவணா அப்படின்னும், அந்த ஜைன மதம் இருக்குல்ல அதில் சர்வானுபூதி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 மைத்தாலஜியில் இந்த குபேரன் அப்படிங்கிறவர் சொல்லப்பட்டிருக்காரு. 3லையுமே செல்வத்தின் அதிபதியாக தான் இவர் சொல்லப்பட்டிருக்காரு. இதுதான் ஒரு சாதாரண திருடன் செல்வத்தின் அதிபதியாக இருந்த கதை. அதுக்கப்புறமா நான் சொன்ன முக்கியமான விஷயம் இருக்கு இல்லையா, இவர் இப்போ நம்ம எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்க உலகத்தோட பணக்கார கடவுள், அந்த பணக்கார கடவுளோட கல்யாணத்துக்கு கடன் கொடுத்த கதையை தான் நான் அடுத்து சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் குபேரர் சிலை இருக்குன்னா இருக்கணும், எந்த திசையை பார்த்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. ஓகே, அடுத்து அவர் கடன் கொடுத்த விஷயத்தை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். பார்க்கடல் கடைஞ்சதுக்கப்புறமா பிறகு முனிவர் அப்படிங்கிற ஒரு முனிவர் பார்த்திங்கன்னா அந்த கடலை நோக்கி வந்துட்டுருக்காரு. அவர் வரும்போது ஒரு நபரை பார்க்குறாரு. அந்த நபர் இவரை பார்த்துட்டார். இவர் போயிட்டு அங்கே நிற்கிறாரு. அந்த நபர் இவரை பார்த்துட்டு கண்டுக்கவே இல்லை, எந்த விஷயமும் கேட்கல. இந்த முனிவர்களுக்கெல்லாம் எப்படி சொல்கிறது, ஒரு இது மாதிரி இருக்கும், நம்ம தான் பெரிய ஆளுங்கிற மாதிரியான விஷயங்கள் அப்பப்போ தோன்றது உண்டு. அந்த மாதிரி இவருக்கும் இருந்திருக்கு. என்ன, நான் வந்து நிற்கிறேன், நான் எவ்வளோ பெரிய முனிவர், இவன் என்ன என்னை கண்டுக்காமல் நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர்கிட்ட போகிறாரு. போனதுக்கப்புறமா அவரை எட்டி உதச்சிட்றாரு, நெஞ்சிலேயே எட்டி உதச்சிட்றாரு. உதச்சதுக்கப்புறமா அந்த நபர் பார்த்திங்கன்னா இந்த முனிவரை தாக்கலாம் இல்லை, வந்து பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு அவரோட காலை அழுத்தி பிடிக்கிறாரு. அழுத்தி பிடிச்சதுக்கப்புறமா அந்த முனிவருக்கு ஒரு விஷயம் புரியுது, இந்த நபர் சாதாரண நபர் கிடையாது, இது மகாவிஷ்ணு அப்படின்னு அவருக்கு புரியுது. புரிஞ்சதுக்கப்புறமா அவர் பண்ண தப்பு, அவர் பண்ண செயலை நினச்சி இவர் ரொம்ப கூனி குறுகி போயிடுறாரு. இந்த விஷயங்களெல்லாம் லட்சுமி தேவி இருக்காங்கல்ல, அவங்க மேலேருந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு பயங்கர கோபமாயிடுது. ஏன்னா அந்த முனிவர் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம், அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணவே கூடாது. இதை பார்த்துட்டு அவங்க மனசுக்குள்ளே தோன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் பண்ண இந்த விஷயத்துக்கு அவருக்கு தண்டனை கொடுக்காம அவரோட காலை பிடிச்சி ஒத்தரம் கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு மேலே கோபமாயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மகாவிஷ்ணு லட்சுமி தேவியும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துலேருந்து அவங்க கோபமாகி வெளியே போய் ஒரு அரண்மனை தோட்டத்தில் ஒரு குழந்தையா அவங்க இருக்காங்க. அந்த அரண்மனை தோட்டத்துக்கு அப்போ தான் அந்த அரண்மனையோட அரசர் வராரு, ஆகாசராஜன். இப்படி ஒரு குழந்தை இருக்கிறத பார்க்குறாரு. அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த குழந்தைய அவரே வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. பத்மாவதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறாரு. ரொம்ப நாள் விஷ்ணு பார்த்திங்கன்னா பார்த்துட்டே இருந்திருக்காரு, அவங்க வர மாதிரி தெரியல. அதனால மகாவிஷ்ணு ஒரு காட்டில் வாழ்ந்துட்டுருக்க வேடனா அவதாரம் எடுக்கிறாரு. அங்கே அவர் வாழ்ந்துட்டுருக்காரு. அங்கே அவருக்கு ஸ்ரீனிவாசன் பேர். நாட்கள் போய்கிட்டே இருக்குது. இவங்க 2 பேருமே அவங்களோட இளமை பருவத்தை தாண்டினதுக்கப்புறமா ஸ்ரீனிவாசன் பார்த்திங்கன்னா பத்மாதேவி அப்படிங்கிறவரை பார்க்குறாரு. அவருக்கும் பிடிச்சிருது. அந்த பத்மாதேவிக்கும் ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவரை தான் பிடிச்சிருது. அவங்க 2 பேருக்குள்ளேயே காதல் அப்படிங்கிறது நடந்துட்டு தான் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட வருஷம் போயினதுக்கப்புறமா ஸ்ரீனிவாசன் போயிட்டு அந்த மன்னர் ஆகாசராஜன்ட்ட இப்படி உங்கள் பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு, நாங்கள் 2 பேர் விரும்புகிறோம், எங்களுக்கு கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாரு போல். அந்த ஆகாசராஜனும் லட்சுமி தேவிகிட்ட கேட்டுட்டு, லட்சுமி தேவி மீன்ஸ் அந்த பத்மாவதி தேவிகிட்ட கேட்டுட்டு எல்லாம் ஓகேனோன்னா ஒரு கண்டிஷனோட ஒத்துக்கிறாரு. என்னன்னா, இவர் சாதாரண வேடன் இல்லையா, உனக்கு எப்படி என் பொண்ணை தர முடியும், அதனால நான் உனக்கு ஒரு கண்டிஷன் வைக்கிறேன், அதை நீ நிறைவேற்றிட்டீங்கன்னா என் பொண்ணு உனக்கு தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டிஷனை கொடுக்குறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோடிக்கணக்கான மதிப்பிலான பணத்தை நீ எனக்கு வரதட்சணையாக கொடுக்கணும், தட்சணையாக கொடுத்தா மட்டும்தான் என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு அந்த ஆகாசராஜன் சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு ஃபஸ்ட்டு ஸ்ரீனிவாசனுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே புரியல. அதுக்கப்புறமா தான் செல்வத்தின் அதிபதியான குபேரன் கிட்ட போய் உதவி கேட்குறாரு. அவரும் ஒத்துக்கிறாரு. ஆனால் அவரும் சும்மா கொடுக்க மாட்டார்ல, அவரும் ஒரு ஒப்பந்தம் கேட்குறாரு. அந்த ஒப்பந்த பத்திரத்தில் கையெழுத்திடணும்னு சொல்கிறாரு.
அந்த ஒப்பந்தத்தில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலியுகம் அப்படிங்கிறது முடிகிற வரை நீங்கள் எனக்கு வட்டியை மட்டும்தான் கொடுக்கணும். அதுக்கப்புறமா தான், இந்த கலியுகம் முடிஞ்சதுக்கப்புறமா தான் நீங்கள் எனக்கு அசலை கொடுக்கணும் அப்படிங்கிறத அந்த ஒப்பந்த பத்திரம். அந்த ஒப்பந்த பத்திரத்தில் கையெழுத்தெல்லாம் போட்டதுக்கப்புறமா குபேரன் இருக்கார்ல, அவர் பன்னி முத்திரை போட்ட தங்க நாணயங்களை ஸ்ரீனிவாசனுக்கு பல கோடி கணக்கில் கொடுக்குறாரு. இதெல்லாம் போயிட்டு ஆகாஷ்ராஜன்ட்ட இந்த ஸ்ரீனிவாசன் கொடுக்குறாரு. இவங்களுக்குள்ள கல்யாணம் நடக்குது. அதுக்கப்புறமா தான் இந்த வெங்கடாச்சலபதி லட்சுமியா திருப்பதியில் அவங்க கோயில் வந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. இந்த கல்யாணத்துக்கு அப்புறமா அவங்க பார்த்திங்கன்னா அங்கேயே இருக்காங்க, ஒரு கோயிலில் இருக்காங்க. அங்கே வர பக்தர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த பக்தர்கள்லேருந்து நேர்மையாக சம்பாரிச்சிட்டு வர மக்கள் போடுற அந்த உண்டியலில் போடுற காசு இருக்குல்ல, அது ஒரு ரூபாயாக இருந்தாலும் அது அசலாக கட்டப்படணும். இல்லீகலாக நேர்மையற்ற சம்பாரிச்சிட்டு வராங்கல்ல, அவங்க கோடிக்கணக்கில் பணத்தை கொட்டினாலும் அந்த கோடிக்கணக்கான பணமும் வட்டியாக கொடுக்கணும் அப்படின்னு வெங்கடாச்சலபதி முடிவு பண்ணிட்டார். அதாவது சீனிவாசனாக இருந்து வெங்கடாச்சலபதியாக மாறின கடவுள் இருக்கார் இல்லையா, அவர் முடிவு பண்ணிட்டாருன்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் இந்த கதை. உலகத்தோட பணக்கார கடவுளுக்கே கடன் கொடுத்த குபேரனோட ஒரு கதை இது. எப்படி ஒரு திருடனாக இருந்து குபேரன் அப்படிங்கிற ஒரு செல்வத்தின் அதிபதியாக மாறினார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காம பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். இந்த மாதிரியான வீடியோஸை பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே. நம்ம இன்னும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.